எல்லாரும் போய் நீங்க நம்ம சாதிக்கு தலைவராயிரணும், நம்ம சாதிக்கு தலைவராகணும். நான் கடல், என்னைய நான் சமுத்திரம், என்னை என்னடா குட்டை குளமா இருக்க சொல்றேன். அது ஒரு கடல். அவரை சாதிக்குள் சாதிய தலைவராக நிறுத்துவதுதான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமை. ஒரு மனிதனை அவன் குணத்தை வைத்துத்தான் மதிப்பிடமே வேண்டியமோ ஒழிய அவன் பிறந்த சாதியை வைத்து மதிப்பிடக் கூடாது என்று பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். அதை பலமுறை வலியுறுத்துகிறார். நான் அதை பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்னே இரு கரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். பிறப்பிலே எல்லோரும் சமம் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இந்த நிலமுழக்கு எடுத்து பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள். இல்லை என்றால் வைத்தியநாத ஐயர் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே பெரிதும் அவர் நேசித்து வழங்கக்கூடிய தெய்வத்தின் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற இறுக்கம் இருந்ததை தகர்த்தி இந்த திராவிடர்கள் சொல்வது போல பார்ப்பான். வைத்தியநாத ஐயர் கோயிலுக்குள் நுழைய நீ வா என்று அழைத்துக் கொண்டு போகும்போது எதிர்ப்பு வருகிறது. இந்த தமிழர் நிலத்திலே ஒரே ஒரு மகன் ஐயரே, நீங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், எவர் எதிர்க்கிறார் என்று நான் பார்க்கிறேன், உங்கள் உடன் நான் வருகிறேன் என்று உறக்க முழங்கியவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் தான். மதுரை வீதிகளிலே கடை தெருக்களிலே தன்னுடைய தோழர்களை நண்பர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் வைத்தியநாத ஐயர் கூட்டிக்கிட்டு போவதை எதிர்க்க எவரும் கூடாது என்று வீதி வீதியாக சென்று துண்டறிக்க கொடுத்தவரும் அவர்தான்.